2010 51வது கேள்வி. ஓர் ஒப்பமான தட்டை கிடை மேற்பரப்பு மரமேற்பரப்பு எஸ்ஸில் ஒட்டப்பட்ட எல் நீளமுடைய மெல்லிய ஒப்பமான அலுமினிய கீற்றுகள் உருவில் காணப்படுகின்றன. இக்கீற்றுகள் ஒரு முனையில் ஒரு பேட்டரியுடன் தொடுக்கப்பட்டுள்ளன. அலுமினிய கீற்றுகளுக்கு இடையே உள்ள பிரதேசம் எங்கனும் மேற்பரப்புக்கு செங்குத்தாக ஒரு சீரான காந்தப்புலம் உண்டாக்கப்படுகின்றது. உருவில் காணப்படுகின்றவாறு இரு அலுமினிய கீற்றுகளின் மீதும் ஓர் உருக்குக்கோள் வைக்கப்படும் போது, ரெண்டு அலுமினிய கீற்று மீதும் ஒரு உருக்குக்கோள் வைக்கப்படும் போது கோல் இயங்க தொடங்குகின்றது. எக்ஸ் அச்சு வழியே உள்ள தூரத்துடன் கோலின் வேகம் வியின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பேன்னு சொல்லி கேட்டுருக்கோம். இப்ப இதுல பாருங்க, ஏற்கனவே இந்த சுற்று பூரணமா இருக்காது. இப்ப இவ்வளவு அலுமினிய கீற்றா இருக்கு. அலுமினிய கீற்றுகளுக்கு இடையில இருக்கிற பிரதேசத்துல மட்டும் நினைஞ்சிருக்காங்க, காந்தப்புலத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ உருக்குக்கோளை வைக்கிறதுக்கு மேல் சுற்று பூரணம் இல்லாம இருந்து இப்போ உருக்குக்கோளை வச்சோடனே கரண்ட் ஓட தொடங்கி சுற்று பூரணமாகும். அப்ப இங்க உங்களுக்கு விளங்கு வெற்றி இப்படி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, கரண்ட் இப்படி இந்த உருக்குக்கோளுக்குள்ளால ஓடுற கரண்ட் இப்படி வரும். அப்ப இந்த கரண்டை நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொல்லிச்சுன்னா, இந்த கரண்ட் நம்மளை நோக்கி வர மாதிரி யோசிக்கலாம். அப்ப உங்களுக்கு தெரியும், அப்புறம் சீரான காந்தப்புலம் ஒன்று இருக்கு, அந்த காந்தப்புலம் மேல் நோக்கி இருக்கு. வார கரண்ட் நம்மளை நோக்கி வருதுன்னு சொல்லிச்சுன்னா, பிளம்மிங்கின் இடக்கை விதிப்பதி இஞ்சால பக்கம் ஒரு விசை ஒன்று தாக்கும். அப்ப அந்த விசைக்காம என்ன போகுது, இந்த உருக்குக்கோள் இதுல இப்படி அசைய தொடங்கும். ஒப்பமான தட்டை கிடை ஒப்பமான அலுமினிய கீற்றுகள் சொல்லியிருக்காங்க. இது உருள்றதுக்கு இணைமா வாய்ப்பு இல்லை. அப்படியே அந்த உருளாம அப்படியே தேய்ச்சி கொண்டு வர மாதிரி தான் வரும். அப்ப இப்படியே கொண்டு இருக்கக்குள்ள இப்ப இது இங்கால பக்கம் தான் நம்ம இதுல இயக்கம் இருக்க போகுது. அப்ப அதுல பாருங்க, அப்ப இங்க இருந்தா 0 எக்ஸ் அச்சு போடுறாங்கடா. அப்ப கிராஃப் கட்டாயம் இஞ்சால பக்கம் தான் வரணும். ஆனா வேகம் பிளஸ்ல வந்திருக்கும். அப்ப அப்படியே கிராஃப்ல இஞ்சால பக்கம் வார விடைகள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 4 2 தான் வருது. 5ல மாறாம இருக்கிற மாதிரி வந்திருக்கு மத்த பக்கம் அப்ப அதுவும் பிள்ளை. 3வதும் மத்த பக்கம் வந்திருக்கு பிள்ளை. 4ஆம் வந்திருக்கு, அதுவும் வராது. அப்ப மிஞ்சிற விடைகள் 2 5 தான் இருக்க போகுது. இப்ப அதுல பாருங்க, 2வதுலையும் 5வதுலையும் இந்த L/2 தாண்டினதுக்கு இதுல மாறாம போற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு இங்கால அது வேகம் கூடிக்கொண்டு போற மாதிரி வருது. இப்ப இந்த உருக்குக்கோள் அப்படியே அலுமினிய கீற்றை தாண்டி இஞ்சால வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அலுமினிய கீற்றுகளுக்கு இடையில மட்டும்தான் நினைச்சுக்காங்க காந்தப்புலத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கு பிறகு அந்த இந்த இந்த அலுமினிய கீற்ற அந்த உருக்குக்கோள் தாண்டினதுக்கு பிறகு அதுல எந்த விதமான காந்தப்புலமும் இல்லாதால அதுல ஒரு விசையும் தொலைப்படாது. அப்ப அவடத்த அது என்ன வேகம் இருக்கோ அந்த வேகத்தோட அப்படி உருண்டு போகுது. அப்ப இன்னைக்கு உருண்டு போகாத அப்படியே அசைஞ்சு போகுது. அப்ப அங்கால போற வேகம் என்ன வரும், மாறாத வேகமா வரப்போகுது. அப்ப இங்கால வேகம் கூட்டிட்டு போறன்ற 4வது விடை பிள்ளையா இருக்கு. இப்ப இதுல அடுத்த சில விஷயங்களை பார்ப்போம். இந்த வலையை பார்ப்போம். இப்ப இந்த வலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இங்க இப்ப v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ்ல ஆரம்பம் 0 தானே. அப்ப 0 போட்டு எடுத்தோம்னா v வர்க்கம் சமன் 2as வரும். அப்ப இங்க இருக்கிற v கொண்டு இந்த 2a இங்க பிரிச்சு எழுதினீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அந்த இடப்பெயர்ச்சி x ஆகும், v yhலையும் வச்சு இப்படி ஒரு கிராஃபை உருவாக்கலாம். அப்ப இங்கால போக போக வேகம் கூட இந்த படித்திறன்லையும் v கூடி இந்த எம்பந்தனைய போகுது, குறைய போகுது. அப்ப போக போக படித்திறன் குறையுதுன்ற மாதிரி வரும். இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா, இங்க இப்ப நீங்க நினைக்கலாம், இங்க விசை தாக்குறதால அந்த விசையால வரக்கூடிய ஆர்முடுகள் எப்படி இருக்க போகுது, மாறாம தானே இருக்க போகுது அந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஏன்னா ஒரே மின்னோட்டம் தான் ஓடும், காந்தப்புலம் அப்படித்தானே இருக்கு. அப்புறம் உருக்கு கம்பீர அந்த இந்த காந்தப்புலத்தை அந்த அந்த வெற்ற அந்த பலித நீளம் மாறாதானே என்று நீங்க யோசிக்கலாம். அப்ப மாறா விசை தாக்குது. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த உருக்குக்கோள் இஞ்சால அசைய இந்த உருக்குக்கோள் இங்கால அசைஞ்ச உடனே இப்ப அந்த உருக்குக்கோள் குறிப்பிட்ட பரப்பால இந்த காந்தப்புலத்தை பெண்ணி வெட்டு. அப்ப இந்த காந்தப்புலத்தை அது வெட்டுறதால அதால என்னையும் ஒரு காந்த புலத்துல ஒரு மாற்று விதம் அதுக்குள்ள என்ன போகுது, ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படுது. அப்ப அந்த மின்னியக்க விசை தூண்டப்படுற நீங்க பிளம்பிங்கின் விளக்கை விதிப்படி யோசிச்சு பார்க்கலாம். அப்ப நம்ம மேல இருந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, காந்தப்புலம் மேல வர மாதிரி இருக்கும், இயக்கம் இங்கால நடக்குது. அப்ப மின்னியக்க விசை இப்படி தூண்டப்பட்டு வர மாதிரி வரும். அப்ப இந்த உருக்குக்கோளால உருவாக்கப்படுற இந்த மின்னியக்க விசை இந்த காலத்துல இந்த மின்னியக்க விசையை எதிர்க்கிறதால இங்க ஓட போற மொத்த இந்த சுற்றுல மொத்தமா விளைவுலா தாக்க போற மின்னியக்க விசை என்னையும் குறையும். அப்ப அந்த விளைவுலா தாக்குற மின்னியக்க விசை குறையும் என்று சொல்லிச்சுன்னா, அதுக்குள்ள ஓடுற கரண்டும் குறையும், தடமாறாது. அப்ப ஓடுற கரண்டும் குறைய போகுது. அப்ப ஓடுற கரண்டும் குறையும் என்று சொல்லிச்சுன்னா, இதுல தாக்குற விசையும் என்ன போகுது, போக குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப இதுல தாக்குற விசை குறைஞ்சாலும் அதுல விசை குறைஞ்சாலும் தொடர்ந்து என்ன போகுது, ஆர்முடிய கொண்டே இருக்கு.
அப்ப ஆர்முடி கொண்டிருக்கிறால அதுல வேகம் வந்து கூடிக்கொண்டு போகும். ஆனா அந்த ஆர்முடுகள் வந்து குறைகின்ற ஆர்முடுகளா இருக்கு. அப்ப வேகம் தொடர்ந்து கூடிக்கொண்டிருக்கிறால இங்கேயும் உங்களுக்கு தெரியும் பிஎல்வி என்று அந்த மின்னிய கேசம் வந்து வரும். அப்ப அதால இங்க வேகம் கூடுறால இங்க மின்னிய கேசம் வந்து தொடர்ச்சியா கூடிக்கொண்டு இருக்கிற மாதிரி தான் இங்க வரப்போகுது. அப்ப எப்படியும் இந்த ஆர்முடுகள் வந்து மாறாத ஆர்முடுகளா இருக்கிறாரு. இந்த ஆர்முடுகளும் ஒரு குறைகின்ற ஆர்முடுகளா தான் இருக்கும். அப்ப ஏயும் குறையுது பியும் கூடுறதுனால மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த படித்திறன் போக குறைஞ்சு கொண்டு போற மாதிரி வரும். அப்ப இதுக்கு பொருத்தமான விட வந்து 2வது விடையா வந்து இருக்கு. 2010 52வது கேள்வி. 1 கிலோகிராம் நீரை கொண்ட வெப்ப கொள்ளளவு 200 ஜூல் கெல்வின் -1 உடைய ஒரு உலோக கொள்கலத்தில் ஒரு 110 வாட்ஸ் அமுழ்ப்பு வெப்பமாக்கி வைக்கப்பட்டுள்ளது. வெப்பமாக்கி நீண்ட நேரமாக ஆளிடப்பட்டிருந்த போதிலும் நீரின் வெப்பநிலை 90°C வரை மாத்திரம் அதிகரிப்பதாக காணப்படுகின்றது. வெப்பமாக்கியை நிப்பாட்டி 10 செகண்டுக்கு பின்னர் நீரின் வெப்பநிலை கிட்டியதாக இருப்பது என்னன்னு சொல்லி கேட்டுக்காங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்ப வெப்பமாக்கியை இப்ப நம்ம போட்டுட்டு அந்த கொள்கலத்தை வந்து ஹீட் ஆக்கி வர இப்ப வந்து பாருங்க காவலிட்டு அப்படி ஒன்றும் வைக்கல. அப்ப சூழலுக்கு என்னையும் ஒரு வெப்ப இழப்பு வீதம் ஒன்று இருக்கு. அப்ப வெப்பநிலை வந்து கூடிக்கொண்டு வர சூழல் இருந்தான மேலதிக வெப்ப நிலையும் கூடிய போகுது. வெப்ப இழப்பு வீதமும் கூட போகுது. அப்ப வர வெப்ப இழப்பு வீதமும் கூடிக்கொண்டு வரும். ஆனா நம்ம கொடுக்குற வலு வந்து அதே அளவா தான் இருக்கு. இப்ப அப்படியே வந்து 90°C என்ற மாறா வெப்பநிலையிலே கண்ணீரத்துக்கு இருந்து கொண்டிருக்கின்ற என்ன அர்த்தம்டா, இப்ப நம்ம 110 வாட்ஸ் வந்து அந்த அமிழ்ப்பு வெப்பமாக்கியால அந்த உலோக பாத்திரத்துக்கும் அந்த தண்ணிக்கும் 110 வாட்ஸ் வெப்பம் வந்து கொடுக்கப்பட்டா அந்த அதே அளவு வெப்பம் வந்து சூழலுக்கு விளக்கப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப அதாலதான் அதே வெப்பநிலையில அது கண்ணீரமா வந்து இருந்து கொண்டிருக்கு. அப்ப அதுக்கப்புறம் வந்து பார்க்கணும் நீங்க என்னண்டா வெப்பமாக்கி இப்ப நம்ம ஓஃப் பண்ணிட்டோம்னு சொல்லிச்சுன்னா தொகுதிக்கு வர 110 வாட்ஸ் வெப்பம் இல்லாம போயிடும். அப்ப தொகுதி இப்ப என்ன போகுது வெப்பத்தை வந்து இழக்க போகுது. அப்ப இழக்கக்குள்ள இந்த 10 செகண்ட் டைம்லையும் உண்மையா நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 10 செகண்ட் டைம்லையும் அப்ப நம்ம இப்ப இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த தொகுதி எவ்வளவு வெப்பத்தை பெற்றுச்சோ அதுதான் இழக்க போகுது. அப்ப இந்த 90°C இருக்குள்ள 110 வாட்ஸ் தான் வெப்ப இழப்பு வீதம் என்ற நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு 10 செகண்ட் டைமுக்கும் இதே வெப்ப இழப்பு வீதம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதே வெப்ப இழப்பு வீதம் இருக்கா. ஏனென்றா அந்த வெப்பநிலை குறைய சூழல்ல இருந்தான மேலதிக வெப்பநிலை குறைய வெப்ப இழப்பு வீதம் என்னையும் குறைஞ்சு கொண்டு வரப்போகுது. ஆனா இப்ப அவங்க நீர வெப்பநிலையை கிட்டியாதான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம அன்னளவா என்ன அந்த 10 செகண்ட்லையும் சூழலுக்கான வெப்ப இழப்பு வீதம் 110 வாட்ஸா தான் இருக்குது என்று எடுத்துக்கொண்டு இந்த 10 செகண்ட்லையும் ஏற்பட்ட வெப்பநிலை வீழ்ச்சியை டெல்டா டி டி என்று கருதி நம்ம சொல்லிச்சோம்னா இங்க நம்ம என்ன அந்த வெப்பம் இழப்பு வீதத்தை Q சமன் MC into டெல்டா டீட்டா பை டி என்று போட்டுட்டு அதை அந்த 110 வாட்ஸுக்கு சமப்படுத்தலாம். அப்ப இங்க அப்படி நம்ம போட்டு சுருக்கணும்டா அந்த வெப்பநிலையில் ஏற்பட்ட குறைவு வந்து வரும் 0.25°C வெப்பநிலை ஏற்பட்ட குறைவா வரும். அப்ப ஏற்கனவே அந்த வெப்பநிலையை விட 0.25 குறைஞ்சு இப்ப 89.75°C இப்ப அதுல வெப்பநிலை வந்திருக்கும். அப்ப 52வது 5வது விட 2010 53வது கேள்வி. கிடைநிலத்தில் ஒரு பீரங்கி தானப்படுத்தப்பட்டிருக்கும் அதேவேளை பீரங்கி இருக்கும் இடத்திலிருந்து 2000 மீட்டர் தூரத்தில் இருக்கும் இலக்கில் படுமாறு அதிலிருந்து ஒரு வெடிகுண்டு சுடப்படுகின்றது. வெடிகுண்டின் பாதையில் ஒரு குறித்த புள்ளியில் தற்செயலாக வெடிகுண்டு ஏபி எனும் இரு பகுதிகளாக வெடிக்கின்றது. ஏயின் திணிவு பியின் திணிவின் இருமடங்காக இருக்கும் அதேவேளை இரு பகுதிகளும் ஒரே நிலைக்குத்து தளத்தில் சென்ற பின்னர் ஒரே கணத்தில் நிலத்தில் படுகின்றன. பீரங்கியிலிருந்து இலக்கின் திசையில் 1800 மீட்டர் தூரத்தில் ஏற்படுமாய். இப்ப பீரங்கியிலிருந்து 1800 மீட்டர் தூரத்தில் ஏற்படும்டா இப்ப பீரங்கியிலிருந்து பி நிலத்தில் படும் தூரம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். இதுல வந்து பாருங்க இப்ப அந்த வெடிக்கிற புள்ளி வந்து நமக்கு சரியா சொல்லல. அதி உயர் புள்ளியில வெடிக்குது இல்லாட்டி பீரங்கியும் வெடிக்காதுன்னு சொல்லல. அப்ப நம்ம இந்த இடத்துல வெடிக்குதுன்னு எடுப்போம். இப்ப அதுக்கு இப்ப வெடிச்சு இப்ப ஏ வந்து ஒரு இடத்துல விழுதுன்னா இப்ப பி எங்கால பக்கம் விழுந்திருக்குமே என்னன்ற மாதிரி இப்ப அது பத்தியான இப்ப கேள்வி வந்து போகுது. இப்ப அதுல வந்து பாருங்க அதுல ஒரு விஷயம் சொல்லப்படுது ஒரே நிலைக்குத்து தளத்துல வந்து அந்த குண்டு ரெண்டும் வெடிக்கன்னு சொல்லப்படுது. அதாவது குண்டு ரெண்டும் வெடிச்சதுக்கு பிறகு இந்த இப்ப உதாரணத்துக்கு ஸ்டார்ட்ல ஒரு ஏட திணிவு வந்து பீர திணிவை போல 2 மடங்கு நான் சொல்லிக்காங்க. இப்ப 3M திணிவோட வந்திருந்தா A2M திணிவின் செய்யும் M திணிவின் செய்யும். அதாவது ஒரே நிலைக்குத்து தளத்துல போற மாதிரி வந்துருக்கு. இப்ப இந்த குண்டு இப்ப வெடிச்சதுக்கு பிறகு ஏ வந்து கடாசியில ஸ்மார்ட் போர்டுக்கு வெளி நோக்கியோ இல்லாட்டி அந்த பி வந்து ஸ்மார்ட் போர்டு உள் நோக்கியோ போற மாதிரி
வேற வேற தளத்துல வந்து போயிருக்காது. அப்ப எல்லாம் ஒரே நிலைக்குத்து தளத்துல நடந்திருக்குன்னா அடுக்க சொல்றான். இப்ப அப்படி வேற வேற நிலைக்குத்து தளத்துல போயிருந்தா இப்படி வந்திருக்குமெண்டு பிறவா. இப்ப அதுக்கு முதல் இப்ப நமக்கு ஒரு கன்செப்ட் தெரியும் என்னண்டா, இப்ப நீங்க வளமையா ஒரு தொகுதிக்கு வந்து திணிவு மையம் கண்டிருப்பீங்க. அந்த திணிவு மையம் வந்து ரெண்டு, இப்ப எம் திணிவு ரெண்டு திணிவு இருக்குன்னா அந்த திணிவு ரெண்டும் ஓய்வில் இருக்க அதுல திணிவு மையம் நடுவுல இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. இப்ப இதுல வந்து பாருங்க, இந்த எம் திணிவை நம்ம தனியா ஒரு தொகுதியாக கருதுனோம்னு சொல்லிச்சுன்னா அதுல எஃப் என்ற ஒரு புறவிசை வந்து தாக்குது. அதே மாதிரி இந்த எம் திணிவை தனியா ஒரு தொகுதியாக கருதுனோம்னா அதுல ஒரு எஃப் விசை இப்படி வந்து தாக்குது. ஆனா இது ரெண்டு எம் திணிவையும் சேர்த்து மொத்தமா ஒரு தொகுதியா கருதணும்டா அந்த திணிவுகளுக்கான திணிவு மையம் வந்து இந்த நடுவுல வந்து இருக்கும். சரி, நடுவுல இருக்கும். அந்த திணிவு மையத்துல ஏதும் புறவிசைகள் தாக்குதான்னு பார்த்தோம்னா ஒரு புறவிசையும் தாக்கல. ஏனண்டா இது ரெண்டையும் சேர்த்து நம்ம தொகுதியாக்கல இந்த எஃப் விசையும் அந்த எஃப் விசையும் வந்து அதுக்கான அக விசைகளா வந்து போயிடும். உதாரணத்துக்கு இப்ப இந்த ரெண்டு எம் திணிவையும் இப்ப இங்க வச்சு போட்டு கையை விட்டதுக்கு பிறகு எங்க இந்த ரெண்டு எம் திணிவும் சந்திக்கும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்காங்க. அப்படி கேட்காங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்க, இப்ப ஸ்டார்ட்ல இந்த திணிவு மையம் விடுத்திருக்குன்னா அதுல எந்த விதமான புறவிசையும் தாக்கல, அதுக்கு ஒரு வேகமும் இல்லைன்றால ஸ்டார்ட்ல இந்த திணிவு மையம் விடத்தே இருக்கோ இந்த இயக்கம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகும் அந்த திணிவு மையம் என்ன அதே இடத்துல அமர்ந்திருக்கணும். அப்ப அதால இந்த ரெண்டு எம் திணிவும் வந்து மோதி சரியா மோதுற அந்த இடத்துல சரி நடுவுல அந்த திணிவு மையம் வந்து இருக்கும். அதாவது நான் கீறி காட்டிக்கிற அந்த படம் வந்து இவ்விடத்தை நடந்திருக்கும். அப்ப அதுல இந்த இதர திணிவு மையம் இதுலயும் இதர திணிவு மையம் இருந்திருக்கும். ரெண்டையும் சேர்த்து தொகுதிர திணிவு மையம் இதுல இருக்கிற மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து பாருங்க, இந்த திணிவு மையம் எங்க இருக்கும்ன்ற காண்றதுக்கு இந்த திணிவுரை இப்படி நம்ம விசை திருப்பம் எடுத்து காணுமோ அதே மாதிரி இந்த திணிவு தர இந்த தூரத்திர பெருக்க வேண்டும், இந்த திணிவுரை தர இந்த தூரத்திர பெருக்க வேண்டும் மொழி திணிவு திருப்பம் எடுத்து அந்த திணிவு மையம் எங்க இருக்குமென்ற காணலாம். சரி, இப்ப நம்ம இப்ப இதுல வந்து பார்ப்போம். இப்ப இந்த கேள்விக்குள்ள வரும். இப்ப இந்த கேள்வியில வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்ப எம் திணிவு எல்லாம் உங்களுக்கு விளங்கிட்டு ஒரே நிலைக்கு தளத்துல வந்து வெடிக்குது. இப்ப வந்து பாருங்க, இப்ப இந்த திணிவு வந்து வெடிக்காம இருந்திருந்தா இந்த 3M திணிவுல வந்து இந்த 3M திணிவுக்கான திணிவு மையத்துல 3mg என்ற ஒரு புறவிசை வந்து தாக்கி இருந்திருக்கு. அந்த புறவிசை காரணமா இந்த இயக்கம் இப்ப எரிஞ்ச உடனே நம்ம ஒரு வேகம் ஒன்று கொடுத்து எரிஞ்சிருப்போம் அந்த தொகுதிர திணிவு மையத்துக்கு. அதே மாதிரி அதுல எம்ஜி என்ற நிலைக்கு தாக்கல் நோக்கி 3mg என்ற ஒரு புறவிசையும் தாக்கி. அப்ப அதால நடந்த எரிய இயக்கத்திற பாதை சரியா அவங்க எய்ம் பண்ண இலக்கு 2000 மீட்டர் மாதிரி இந்த இடத்துல விழுற மாதிரி தான் இருந்திருக்கு. அதாவது இப்ப இந்த குண்டு வெடிக்காம போய் விழுந்திருந்தா இந்த இடத்துல விழுந்திருக்கு, இந்த இடத்துல தொகுதிர திணிவு மையம் இருந்திருக்கு. இப்போ வந்து பாருங்க, இப்ப இந்த குண்டு வந்து வெடிச்சதுக்கு பிறகு இந்த தொகுதியில நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா 3mg என்ற நிலைக்குத்தா ஒரே ஒரு புற விசை மட்டும்தான் வந்து தாக்குது. இப்ப இந்த குண்டு வெடிச்சதால வந்த விசைகள் எல்லாம் இது அவ்வளோத்தையும் நம்ம சேர்த்து ஒரே தொகுதியா கருதணும்டா அந்த விசைகள் அவ்வளவு அக விசைகளா வந்து போயிடும். இப்போ வந்து பாருங்க, ஒரு ஏ என்ற ஒரு குண்டு இந்த பீரங்கி இருக்கிற இடத்துல இருந்து 1800 மீட்டர் தூரத்துல விழுன்னு சொல்றாங்க. அப்ப பி என்ற குண்டு இப்ப நமக்கு எங்க விழுந்திருக்குன்னு தெரியா, ஆனா தொகுதிர திணிவு மையம் இவிடத்தான் இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் பி என்ற திணிவு இதுக்கு இங்கால பக்கம் தான் விழுந்திக்கும். ஏன்னா இவிடத்தை விழுந்திருந்தா தொகுதிர திணிவு மையம் இவிடத்தை வந்து இருக்கிற மாதிரி வந்துருக்கு. அப்ப அப்படி வரையலாம் நீ. அப்ப கட்டாயம் பி என்ற அந்த திணிவு வந்து இதுக்கு இங்கால பக்கம் போய் தான் வந்து விழுந்திருக்கும். இப்ப அதுல வந்து பாருங்க, திணிவுற விகிதம் வந்து சொல்லிக்காங்க. பீர திணிவம் போல ஏற திணிவு வந்து 2 மடங்குன்னு சொல்லிக்காங்க. அப்ப இந்த புள்ளி பற்றி நம்ம என்னலாம் திணிவு மையம் பற்றி நம்ம திணிவு திருப்பம் எடுக்கலாம். அப்ப இங்கால பக்கம் திணிவு திருப்பதுக்கு இந்த விகிதம் 2 தர 202 போடுவோம். அப்ப அங்கால பக்கம் எக்ஸ் தர 1 போட்டு இப்ப எக்ஸுக்கு விட வந்து 400 சொல்லி வருது. இப்ப 400 மீட்டர் இந்த திணிவு மையத்துல இருந்து அதாவது இந்த இலக்குல இருந்து தள்ளி இந்த பி வந்து விழுந்திருக்கு. ஆனா இப்ப கேள்வி என்ன இருக்காங்க, பீரங்கியில இருந்தானே பி நிலத்துல படும் தூரங்கள் தான். அப்ப பீரங்கியில இருந்துன்னு சொல்லிச்சுன்னா இங்க இருந்து வரும். அப்ப இங்க இருந்து இது இலக்கு வரைக்கும் 2000 மீட்டர் அதோட 400 மீட்டரையும் கூட்டணும்ல 2400 மீட்டர் தூரத்துல அணிஞ்சிருக்கு பி வந்து விழுந்திருக்கும். அப்ப இந்த கேள்விக்கு 3வது விட வந்து வரும். இப்ப அதே இது வேற வேற நிலைக்குத்து தளத்துல நடந்தது. அப்ப உதாரணத்துக்கு இப்படி போய் இது படிச்சு இந்த எம் திணிவு வந்து இஞ்சால பக்கம் பி திணிவு வந்து விழ ஏ திணிவு வந்து இந்த ஸ்மார்ட் போர்டுக்கு அங்கால உள்பக்கம் போய் வந்து விழுந்திருக்கு இருந்திருந்தா இந்த இயக்கம் வந்து இப்படி நடந்திருக்கு. இது விடத்தை வெடிச்சு இப்படியே போய் இது விழ இப்படியே வந்து இது விழுந்திருக்கு. அப்ப பீரங்கியில இருந்து பிக்கான தூரம் என்ற இந்த ஒய். அப்ப நம்ம என்ன திணிவு திருப்பம் எடுத்து இந்த எக்ஸ கண்டு போட்டு இந்த 2000 மீட்டரையும் 400 மீட்டரையும் வந்து ஒரு செங்கோண முக்கோணி மாதிரி கருதிதான் இந்த பீரங்கியில இருந்து இந்த பிக்கான
அந்த தூரம் ஒய்ய வந்து நம்ம காண வேண்டி இருந்திருக்கு. 2010 54வது கேள்வி. 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள பென்சில் ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு குவியவில்லையின் ஒளியியல் அச்சு வழியே வைக்கப்பட்டுள்ளது. பென்சிலின் பிம்பத்தின் நீளமும் 10 சென்டிமீட்டர் எனில் வில்லையின் குவிய தூரத்தின் பெருமானம் என்று சொல்லி கேட்கிறாங்க. இந்த கேள்வியை வந்து பாருங்க, பிம்பத்திறன் நீளமும் 10 சென்டிமீட்டரா தான் இருக்கு. அதே நேரம் வச்சிருக்கிற பொருள் நீளமும் 10 சென்டிமீட்டரா தான் இருக்கு. இப்ப இதுல வந்து பாருங்க, இப்ப பிம்பத்திறன் நீளமும் திருப்பி 10 சென்டிமீட்டரா வருதுங்களா? இப்ப நமக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஒரு குவியவில்லை இரு குவியவில்லை உங்களை முடிவிலையில ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதுல பிம்பம் வந்து குவியத்துல வந்து உருவாகும், அடுத்த வகையும் குவியத்துல வந்து உருவாகும். அதே மாதிரி பொருள் வந்து குவியத்துல இருந்து இருக்குன்னு சொல்லிக்கணும்னா உருவாகிற பிம்பம் வந்து முடிவிலையில வந்து உருவாகும். அப்ப முடிவிலையில இருந்து குவியத்தை நோக்கி பொருள் கிட்ட கிட்ட வர வர பிம்பம் வந்து எஃப்ல இருந்து எங்க போகுது, முடிவிலியை நோக்கி வந்து போகுது. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த பென்சில்ற அடிப்பாதை முனை இப்ப நம்ம கருத்துல வரல முனை வந்து இப்ப அந்த குவியத்துக்கு கிட்ட வரணும். அப்ப கிட்ட வர அந்த முனைக்குரிய ஒளிக்கதிர், அந்த முனையை இப்ப நம்ம புள்ளியை அடுத்து நம்ம ஒளிக்கதிர்க்கு இருந்தா அந்த ஒளிக்கதிர் வந்து அடிப்பாகத்தால் உருவாக்குற ஒளிக்கதிருக்கு பின்னுக்கு தான் ஒழிக்கணும் என்று சொல்லுதுன்னா, இப்ப உங்களுக்கு விளங்குது குவியத்துக்கு கிட்ட வர 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 பிம்பம் வந்து பின்னுக்கு போகும் விளங்குது. அப்ப அடிப்பாகம் வந்து குவியத்துல இருந்து தள்ளியானி இருக்கு. அப்ப அதிர பிம்பம் வந்து முன்னுக்கு வந்திருக்கணும். அந்த குவியத்துக்கு கிட்ட இருக்கிற இந்த பென்சில்ற கூர்முனோட பிம்பம் வந்து தள்ளி வந்திருக்கணும். ஆனா இப்ப இது நீளம் 10 சென்டிமீட்டர் இருந்தாலும் வெண்மடா ஷேப் நினைஞ்சிருக்கலாம். இப்படி சரி இப்படி என்று வராம இப்படி மாறி வர மாதிரி இருந்திருக்கு. இப்ப நம்ம இப்படி எடுக்கல. இப்ப இந்த கூரை எடுத்து பார்த்தோம்னு சொல்லலாம். கூரை மட்டும் தனியாக கருதுனா கூர் வந்து பாருங்க, பொருள்ற கூர் வந்து 20 சென்டிமீட்டர் தான் பொறுத்துற மாதிரி இருக்கு. ஆனா அந்த கூருக்கு உருவாகின பிம்ப வந்து இங்கால வந்துருக்கு. அப்ப அந்த கூருக்குரிய பிம்பத்தை நம்ம பார்த்தோம்னு சொல்லணும்னா அதுக்கான பிம்பத்துக்கு வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கு. அதே இப்ப நம்ம அடிப்பாகத்தை ஜோதிச்சோம்னா அடிப்பாகத்துக்கு வந்து பொருட்தூரம்ன்றது 30 சென்டிமீட்டர் இருக்கும். ஆனா அந்த அடிப்பாகத்துக்கான பிம்பத்தூரம் வந்து பிம்பம் வந்து இங்கே வரப்போகுது. அப்ப அதுக்கான பிம்பத்தூரம் வந்து 20 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப இதுக்கு பொருட்தூரமா இருக்கிறது அடிப்பாகத்துக்கு பிம்பத்தூரமா இருக்கு, இதுக்கு பிம்பத்தூரமா இருக்கிறது அடிப்பாகத்துக்கு வந்து பொருட்தூரமா வந்து இருக்கு. இப்ப அதை வச்சுக்கொண்டு இப்ப நம்ம இதுல இந்த அடிப்பாகத்துக்கு வந்து டெக்காட்டின் குறி விளக்கம் வந்து பாய்க்கும். அப்ப அதுல நீங்க குறி விளக்கு எல்லாம் பார்த்து போட்டீங்கன்னு சொல்லிங்கன்னா பொருட்தூரம் வந்து 30 சென்டிமீட்டர் வரும். பிம்பத்தூரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்பாகத்திர பிம்பம் வந்து இவ்வளத்தை விட போகுது. அப்ப 20 சென்டிமீட்டர் வரும். இப்ப இதை நம்ம சுருக்கி குவிய நிலத்தை பண்ணணும்னு சொன்னோம்னா 12 சென்டிமீட்டர் 4வது விட வந்து 2010 55வது கேள்வி. உருவில் காணப்படும் சில்லானது 3 ஈருலோக PQ கீற்றுகளை அச்சுடன் உலோக ஆரை பகுதிகளை கொண்டு தொடுப்பதன் மூலம் செய்யப்பட்டுள்ளது. இது மையத்தினூடாக செல்கின்றதும் சில்லின் தளத்திற்கு செங்குத்தானதுமான ஓர் அச்சை பற்றி அலையுமாறு அமைக்கப்படலாம். சுற்றாடல் வெப்பநிலை எவ்வாறு மாறினாலும் சில்லின் அலைவு காலம் மாறாமல் இருக்குமாறு சில்லு வடிவமைக்கப்பட்டது. பின்வரும் கூற்றுகளை கருதுக. சில்லின் சடத்துவ திருப்பம் வெப்பநிலையுடன் மாறலாகாதுன்னு சொல்லிட்டாங்க முதலாவது. இதுல வந்து பாருங்க எப்படி இப்ப உங்களுக்கு விளங்குது, வெப்பநிலை கூட கூட வந்து கட்டாயம் இது எல்லாம் உலோகத்தால் ஆக்கப்பட்ட அதுக்கண்டு ஒரு ஏகபடிமான விரிவு குணம் வந்து இருக்கும். அப்ப அது கட்டாயம் இல்லாம வந்து வெப்பநிலையால வந்து விரிய போகுது. இப்ப இங்க சில்லிண்ட சடத்துவ திருப்பம் மாறாம இருக்க போகுதுன்னு சொல்லிட்டுன்னா உண்மையா அப்படி பிரிஞ்சு இப்ப எல்லாம் விரிவடைஞ்சு போச்சுண்டா இதுல சுழல்ற அச்சு வந்து இனி சொல்லிக்காங்க மையத்தினோட போற செங்குத்தா போற அந்த அச்சு பற்றியா சுழல போகுது. அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த அச்சு பற்றி இது விரிவடையக்குள்ள இந்த அச்சுல இருந்தான தெளிவு பரம்பல் வந்து கூற அதுகிற சடத்துவ திருப்பம் வந்து மாறப்பாகும். அப்ப சடத்துவ திருப்பம் மாறுச்சுன்னு என்ன பிரச்சனைன்னா அலைவு காலத்துல வந்து மாற்றம். இப்ப அதை நம்ம எப்படி யோசிக்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு விட்சுருள் ஒண்ணுல ஒரு எண்தனிமை வந்து கட்டி போட்டு அலைய விடுற டைம்ல இப்ப வந்து பாருங்க அதுக்குரிய அலைவு காலத்துக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும். T = 2πmok என்று சொல்லுவார். இப்ப இதுல இப்ப இங்க எண் கூடிச்சா அலைவு காலம் வந்து கூடும். இப்ப அதே ரெண்டு ஒரு பௌதிக ரீதியா இப்ப பார்த்தோம்னா இப்ப எம்ன்றது உங்களுக்கு தெரியும், இந்த திணிவுன்றது ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல வந்து ஒரு இயங்க மறுக்கிற தன்மை வந்து திணிவு. அப்ப திணிவு கூட கூட என்னையும்டா அந்த பொருள் வந்து இயங்க மறுக்கிற தன்மை வந்து கூடும். உதாரணத்துக்கு
இப்ப அதுல இப்ப உங்களோட அலைவாளம்ன்றது தெரியும். இப்படி போய் இப்ப நம்ம இதை கீழே எடுத்து விட்டோம்டா இப்படி போய் இப்படி வாரத்துக்கு ஒரு அலைவுக்கு எடுக்கிற காலம் தான் நம்ம அலைவாளம் சொல்லுவோம். திணிவு குறைய இருக்கக்குள்ள அந்த பொருள் வந்து நல்லா இயங்குனாங்க. அப்ப அதால இப்ப நம்ம அலைய விட்டோம்னு சொல்லிச்சுன்னா டக்குன்னு வந்து இப்படி வந்து அப்ப அலைவுக்கு எடுக்கிற டைம் வந்து குறையும். ஆனா அதே இது திணிவு கூடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா அது வந்து கூட வந்து நீ இயங்குறதுக்கு வந்து மறக்கும். இப்ப அதால இப்ப நீங்க இந்த திணிவை எடுத்து அலைய விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த திணிவு வந்து இப்படி போய் இப்படி வந்து இந்த ஒரு அலைவை ஆற்றுறதுக்கு எடுக்கிற டைம் வந்து கூட டைம் எடுக்குது. இப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் சடத்துவ திருப்பம் சொல்லி சொன்னா இந்த அச்சுக்குள்ளால செங்குத்தா போற அச்சு பற்றி இருக்கிற சடத்துவ திருப்பம் தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல எப்படி ஒரு பொருள் வந்து இயங்க மறுக்கிற தன்மையை நம்ம திணிவண்டு வரையறுக்கமோ அதே மாதிரி சடத்துவ திருப்பம் என்று ஒரு சுழற்சி இயக்கத்துல ஒரு பொருள் சுழல மறுக்கிற தன்மை வந்து சடத்துவ திருப்பம். அப்ப அது சுழல மறுக்கிற தன்மை வந்து கூட கூட அதாவது சடத்துவ திருப்பம் கூட கூட அந்த பொருள் ஒரு அலைவை வந்து ஆற்றுறதுக்கு எடுக்கிற நேரம் வந்து என்னன்னா கூட பார்க்கும். அப்ப இங்க வந்து நமக்கு என்ன கூட அந்த அலைவு காலம் வந்து மாறாம இருக்கணும். அப்ப அலைவு காலம் மாறாம இருக்கணும்னு சொல்லுச்சுன்னா கட்டாயம் சடத்துவ திருப்பம் வந்து மாறாம வந்து இருக்கும். அப்ப ஏ கூற்று வந்து சரி. அப்ப ஏ கூற்று சரின்னு சொல்லிச்சுன்னா முதலாவிட வரலாம், 3 வராது, 2 வராது. அடுத்து பி கூற்று சில்லின் வடிவம் வெப்பநிலையுடன் மாறல் ஆகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு விளங்குது எப்படியும் வெப்பநிலை கூடனா கட்டாயம் இந்த அச்சுல இருந்து நீ போகுது இந்த கம்பிகள் எல்லாம் வளைஞ்சு அதோட வடிவம் மாறதான் போகுது. அப்ப வெப்பநிலை கூடனா சில்லிற வடிவம் மாறத்தான் போகுது. ஆனா மாறினாலும் நம்ம சடத்துவ திருப்பத்தை மாறாத மாதிரி வச்சுக்கொள்ளணும். அப்ப சில்லிற வடிவத்தை மாத்தி தான் நம்மளால இணையலும் சடத்துவ திருப்பத்தை மாறாத மாதிரி வச்சுக்கொள்ளேலும். அப்ப வேற ஒரு வழியும் இல்லை. அப்ப வெப்பநிலையோட சில்ற வடிவத்தை மாத்தாம நம்ம இணையலாம் சடத்துவ திருப்பம் வந்து மாறாம பேணையலாம். அப்ப சில்லின வடிவம் வந்து வெப்பநிலையுடைய வந்து மாறல் ஆகாதுன்றது வந்து பிழை. ஏன்னா வெப்பநிலையோட அந்த சில்ற வடிவம் வந்து மாறணும். ஆனா சடத்துவ திருப்பத்தை மாத்தாத மாதிரி அந்த வடிவத்தை வந்து நம்ம மாத்தோம். அது எப்படின்ற அடுத்த பார்ப்போம். அப்ப பி கூத்து பிள்ளைன்ற உங்களுக்கு வந்து அப்ப பி கூத்து பிள்ளைன்னு சொல்லிச்சுன்னா 5வது வராது, 4வது வராது. இப்ப நீங்க 4வது வந்து போதும். இப்ப நம்ம அடுத்த கூட்டுக்குள்ள வரும். அப்போ உலோகம் பியின் ஏகபரிமாண விரிகை திறன் உலோகம் கியூவின் அப்பெருமானத்திலும் கூடுதலாக இருக்க வேண்டும் சொல்லப்படுது. இங்க வந்து பாருங்க, இப்ப இந்த சில்ற வடிவம் வந்து மாறினாலும் சடத்துவ திருப்பம் எப்படி மாறாம இருக்க போகுதுண்டா, இப்ப அச்சுல இருந்து வெப்பநிலை வந்து கூட கூட இந்த இந்த ஆரை வழி இருக்கிற இந்த கம்பி வந்து நீட்சி அடைஞ்சு வெளியில வந்து போகும். அப்ப வெளியில போக போக இந்த அச்சுல இருந்தான திணிவு பரம்பல் வந்து கூடுது. அப்ப கூட கூட இப்ப என்ன பார்க்கும், சடத்துவ திருப்பம் வந்து கூட பார்க்கும். அப்ப கூடுற சடத்துவத்தை திருப்பத்தை குறைக்கணும்னு சொல்லுதுன்னா இந்த கம்பியில இருக்கிற கொஞ்சம் பகுதி வந்து உள்நோக்கி வரும். அப்ப இது வெளியில போக அதுக்களவான அன்னளவா இருக்கக்கூடிய திணிவு பரம்பல் வந்து இதுக்கு உள்நோக்கி வரணும். அப்பதான் நம்ம என்னலாம் இந்த இந்த அச்சு பற்றிய மொத்த சடத்துவ திருப்பதையும் நம்ம அன்னளவை வந்து மாறாம பண்ணணும்னு சொல்லுச்சுன்னா அந்த அலைவு காலத்தையும் வந்து நாம வந்து மாறாம வச்சுக்கணும். இப்ப அதுக்கு வந்து பாருங்க, 2 ஈரலோக கம்பியானை நம்ம தெரிவு செய்ய போறோம். இப்ப அதுல இவங்க சொன்ன கூற்றுப்படி கியூட அந்த ஏகபரிமாண விரிகை திறன் வந்து பீட ஏகபரிமாண விரிகை திறனை விட குறைய இருக்க போகுதுன்னு சொல்லப்படும். இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி அந்த திரவத்துக்கு தோற்ற விரிவு குணம் பார்க்கணுமோ அதே மாதிரி இப்ப இதை நம்ம ஜோதிச்சு பார்க்கலாம். அப்ப இந்த கியூ சார்பா பிய வந்து பார்க்கக்குள்ள கியூ சார்பா பி தான் வந்து கூட விரிகிற மாதிரி. அப்ப கியூ வெப்பநிலையால விரிகிறத நிப்பாட்டி போட்டு நம்ம ஜோதிச்சு பார்த்தோம்டா கியூ சார்பா பி கூட விரிகிற மாதிரியும். அப்ப கியூ சார்பா பி வந்து விரிவடையக்குள்ள இந்த கியூ வந்து இப்ப விரியாத மாதிரி தானே நம்ம எடுத்திருக்கோம். அது சார்பா ஜோசிக்குள்ள விரியாத மாதிரி தானே எடுத்திருக்கோம். அப்ப கட்டாயம் இந்த விரிஞ்சு வர இந்த பிய இந்த கியூ வந்து என்ன இதுல 3 வந்து அப்படியே பிடிச்சி இங்கால பக்கம் பிழைக்கும். அப்ப இங்கால பக்கம் பிழைக்கிறால கம்பி இந்த அச்சுல இருந்து இதுவும் தூரம். அப்ப அப்படி நமக்கு செயல்முறை நடக்க இயலாது. அப்ப அப்படி நடந்தா பிறகு இந்த அச்சுல இருந்தான திணிவு பரம்பல் கூடுற மாதிரி வந்துடும். ஆனா அதே இது கியூர ஏகபரிமாண விரிவு குணம் வந்து பீர ஏகபரிமாண விரிவு குணத்தை விட கூட இருக்கும்னு சொல்லிச்சுன்னா இப்ப பி சார்பா கியூக்கு தான் வந்து கூட விரிகை திறன் வந்து இருக்க போகுது. அப்ப பி சார்பா பார்க்கல கியூ வந்து இங்கால பக்கம் வந்து இப்படி விரிவடைஞ்சு போகல. இந்த பியோட இந்த கியூவோட இந்த முனையில தொட்டு இருக்கிற இந்த பீட பகுதி வந்து நீ கியூவை இங்கால பக்கம் அது விரிவடைஞ்சு போகல. அதை இந்த பி வந்து பிடிச்ச நீ அப்படியே உள்நோக்கி வந்து வளைக்கும். அப்ப உள்நோக்கி வளைக்கிறால இப்ப ஆரை வழியே இது கம்பி வந்து நீட்சி அடைஞ்சு இந்த துணியை பரம்பல் இப்ப வெளியில போனாலும்
இந்த இது வந்து இந்த பி கம்பி வந்து இந்த கியூ கம்பியை வந்து உள்ள பிடிச்சு வந்து வளைக்கிறதால இப்ப அச்சை நோக்கி கொஞ்சம் துணிய பரம்பல் வந்து வரும். அப்ப நம்ம என்ன செய்யலாம், இந்த அச்சு பற்றிய சடத்துவ திருப்பத்தை வந்து மாறாம வந்து பண்ணும். அப்ப சி கூற்றம் வந்து பிழையான கூற்றம் வந்து இருக்கும். அப்ப 55வது கேள்விக்கு முதலாவது